வணக்கம். ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம் நிகழ்ச்சியில் சண்டே இஸ் ஆல்வேஸ் எ ஸ்பெஷல் டே. அந்த வகையில் சினிமாவில் சாதித்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான தனித்திறமையை வளர்த்திருந்திருக்காங்க. வணக்கத்திற்குரிய செவாலிய சிவாஜி கணேசன் சாருடைய எத்தனையோ வசனங்கள் அன்றும் என்றும் என்றும் நம் நெஞ்சில் நீங்கா இடத்தை பிடித்திருக்கும். அந்த வகையில் சத்ரபதி சிவாஜியாக அவர் பேசிய வசனம்னு சொன்னால் அது நிச்சயமாக தவறு. அவர் சத்ரபதி சிவாஜியாகவே வாழ்ந்து உணர்ந்து நடித்தான்னு சொல்ல முடியாது, வாழ்ந்த வசனம் அப்படி தான் சொல்லணும். எஸ், லெட் மீ ட்ரை டு கோ வித் த டைலாக். கொட்டிய முரசும் கூடிய படையும் கூவிய பொறியும் எழுந்து நடந்து கோட்டை முதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க சிவாஜி என்று வாழ்த்துறை வழங்கிய போது ஓஹோ என்று எதிரொலித்ததே அதோ அந்த கோட்டை தான். போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை, கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும் ஏறு முன்னேறு என எக்காலமிட்டு முழக்கிய கோட்டை இதுதான். என்னையா கேட்கிறார்கள் யார் என்று? எவன் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரனோ, எவனது நெற்றியில் எப்பொழுதும் இரத்த திலகம் சிவந்து கொண்டே இருக்குமோ அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சக கூட்டம் கேடு செய்கிறது. அரசியலை நான் அறியாதவனா, அரசு வித்தைகள் புரியாதவனா, எவனோ நந்தவன் சொன்ன வைப்புரை கெட்டு நொந்து போக நான் நோயாளி இல்லை. இப்படியெல்லாம் பயங்கரமாக பேசியிருப்பார் அவர் பாணியில், அவர் குரலில், அவருடைய கம்பீரமான அந்த நடையில். எஸ், இது ஒரு முறம் இருக்க, எஸ், வசனமே இல்லாமல் ஒரு செய்கையின் மூலமாக எஸ் விஜய் சேதுபதி சார் அவர்கள் தொடர்ந்து வர சிவாஜி சார் காலத்துக்கு அப்புறம் பஞ்ச் டைலாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரபலமாக வருது. அதுலேயும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய பஞ்ச் டைலாக்கை நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இது மாதிரியான வசனங்கள் எல்லாம் அவர் கொண்டு வரார். ஸோ பக்கம் பக்கமாக இருந்த விஷயத்தை பஞ்ச் டைலாக்குங்கிற விஷயத்தில் ஒரு வரியில் அடக்கிடுறாங்க. எஸ், அதை தாண்டி அற்புதமான ஒரு கலைஞர். எஸ், மகா நடிகன். எல்லாருக்குமே பிடிக்கும், இவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் பிடிச்ச மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு டைலாக், அது பெரிய டைலாக்கெல்லாம் இல்லை, சின்னதில்லை இவ்வளோதான் டைலாக். ஒரே ஒரு எழுத்து தான், அந்த எழுத்துக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனில் எஸ் அந்த டைலாக் மட்டும் இல்லை, அந்த சீனும் அப்படி இருக்கும். எஸ், அந்த கல்யாணம் சீனில் மணமகளை பார்த்து அவர் சொல்லுவார், அப்படி திரும்பி பார்த்து பா அப்படிம்பார். இந்த எக்ஸ்ப்ரெஷன் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும். அவர் சொன்ன விதம் நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொன்னேன்னு தெரியல, பட் மக்கள் சென்னன் விஜய் சேதுபதி சார் அவர்கள் சொன்ன அந்த எமோஷன், பாடி லாங்குவேஜ், அவர் சொன்ன அந்த அசன்ட் ஸ்டைல், எஸ் அதைத்தான் சொன்னேன். பக்கம் பக்கமாக பேசி ஜெயித்தவங்களும் உண்டு, ஒரே ஒரு எழுத்தில் ஜெயித்தவங்களும் உண்டு. வணக்கம். என்ன சார், சினிமாவில் ஜெயிக்கணும்னா நடிகனாக வரணும்னா ரொம்ப அழகாக இருக்கணுமோ? என்ன சார், ரொம்ப ஹைட்டாக இருக்கணுமோ? 6 பேக்ஸ் 8 பேக்ஸ்லாம் வச்சுருக்கணுமோ? இல்லை ரொம்ப அழகான ஃப்ளூயண்ட் நுனிநாக்கில் பெறலக்கூடிய ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணுமோ? எது சார் முக்கியம்? எஸ், உழைப்பு மட்டும்தான் சார் முக்கியம். அந்த உழைப்பை சரியாக கொடுத்தால் பெரிய வசனம் பேசியவர்களும் ஜெயித்திருக்காங்க, வசனமே இல்லாமல் ஓர் எழுத்தை சொன்னவர்களும் ஜெயித்திருக்கிறார்கள். அங்கே உழைப்பு மட்டுமே பிரதானம். அந்த உழைப்பு உண்மையானதாக இருந்தால் அவர்களுக்கு வெற்றி. இது ஜியோ ஸ்டுடியோ வழங்கும் சினிமா பெட்டகம். தொடர்வோம், பகிர்வோம், மகிழ்வோம்.